ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Mithuntips. இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான நிறைய சத்துக்களும் இருக்கிற ஒரு சாதம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சீரக சம்பா அரிசியில் நம்ம இன்றைக்கி தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்பவே சுவையாகவும் இருக்கும். அதுவும் இந்த சம்மர் டைமில் இது நம்ம சாப்பிட்றது ரொம்பவே உடம்புக்கு நல்லது, உடல் சூட்டை தணிக்கக்கூடியது. ஸோ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது நம்ம ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துருக்கிறேன். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய்யும் சேர்த்திக்கலாம். நெய் சேர்த்து செய்யும்போது நம்மளுக்கு இந்த சாதம் இன்னுமே அதிக சுவையும் கொடுக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வெயில் காலத்தில் நம்ம நெய் அதிகமாக எடுத்துக்கிறதுனால வாய்ப்புன்னு எல்லாமே வராமல் தடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு 10 முந்திரி பருப்பு, 2 ஏலக்காய், ஒரு மராட்டி முக்கு, அதுக்கப்புறம் ஒரு அனாசிப்பூ, கொஞ்சமாக கல்பாசி, இது எல்லாத்தையும் சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம பட்டை கிராம்பு சோம்பு ஆட் பண்ணலை. இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை முடிஞ்ச அளவுக்கு நல்லா தின்ன ஸ்லைஸ் பண்ணி சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் மட்டும்தான் எடுத்துருக்குறேன். நான் இன்றைக்கி எடுத்துருக்க அரிசியோட அளவு பார்த்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு எடுத்துருக்குறேன். அதுக்கு நான் 2 பச்சை மிளகாய் மட்டும் லேசான காரத்துக்காக, ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது நல்லா ஃபைனாக அரைச்சதை சேர்த்திக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா பச்சை வாசனை எல்லாம் போயிடணும். இந்த தேங்காய் பால் சாதத்தில் நம்ம காரத்துக்கு வேறு எதுவுமே சேர்த்துக்க போகிறது கிடையாது. ஜஸ்ட் இந்த 2 பச்சை மிளகாய் மட்டும் லேசான காரத்துக்கு இருந்தால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இஞ்சி பூண்டும் பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகி இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியை நறுக்குன மல்லித்தலை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு கைப்பிடி பொடியை நறுக்குன புதினாவையும் சேர்த்திக்கோங்க. இது ரெண்டும் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை லோ டு மீடியமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மல்லித்தலையும் புதினாவும் வதங்கியிருக்கு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் முதல் தேங்காய் பால், அதுக்கப்புறம் 2வது தேங்காய் பால், இது ரெண்டுமே சேர்த்திருக்கிறேன். 1.5 கப் அரிசிக்கு நான் 3 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன். இப்போ அது கூடவே நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்கலாம். நான் 30 நிமிஷம் அரிசியை ஊற வச்சுருந்தேன். இன்றைக்கி நம்ம இதை விசில் விட போகிறது கிடையாது, ஜஸ்ட் மூடி வச்சு மட்டும்தான் குக் பண்ண போகிறோம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்திக்கோங்க. சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம எப்பயும் போல் கேஸ்கட் போட்டு விசில் போட்டு மூடி வச்சிடலாம். ஆனால் விசில் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் மட்டும் அப்படியே விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதோட ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகணும். அது வரைக்கும் அதை அப்படியே விட்டுருங்க. அப்படியே விட்டு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி சாதம் அடிப்பிடிக்காமல் நல்லா உதிரியாக நம்மளுக்கு நல்லா வெந்தும் இருக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம தேங்காய் பால் சேர்த்து இந்த சாதம் செஞ்சுருக்கிறதுனால அவ்வளோ ஒரு மணமாகவும் அவ்வளவு சுவையாகவும் இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை செய்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா டைமும் ரொம்ப எடுத்துக்காது. இதோட டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட கொடுத்து அனுப்பலாம். இந்த சாதத்துக்கு சைடிஷ்னு பார்த்திங்கன்னா வெஜிடேரியனில் நம்ம வெஜிடபிள் சால்னா அல்லது குருமா அல்லது பன்னீர் கிரேவி இந்த மாதிரி ஏதாவது சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். அல்லது எம்டி சால்னா கூட இதுக்கு நல்லாயிருக்கும். நான்வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி அண்ட் எக் கறி எல்லாமே கூட இதுக்கு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும்.
ஸோ இந்த சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.